மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா இருக்கணும். இந்த விரதமே குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களுக்காகத்தான். தம்பதியாக மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பா குழந்தை பிறக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளயுமே இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அறிவியல் யுகமாக இருக்கக்கூடிய நேரத்துல எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டேன், எவ்வளவோ விஷயங்கள் பார்த்தாச்சு, அப்படி இருந்தும் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடிய தம்பதிகளுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். வாழ்க்கையில குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர் கண்டிப்பா சஷ்டி விரதம் இருங்க. கண்டிப்பா முருகனே குழந்தையா வருவான், முருகன் குழந்தையை கண்டிப்பா கொடுப்பான். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இந்த காணொளி பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை கூட பதிவு பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா சஷ்டியில் விரதம் இருந்த நபர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும். சான்றோன் என கேட்ட தாய், ஒரு தாய்க்கு எது சிறப்பான விஷயம்னா தன்னுடைய மகனை பிறன் சான்றோர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு தந்தைக்கு என்ன கடமை, மகனுக்கு என்ன கடமைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த மக்கள் செல்வத்தை அருளக்கூடிய மகத்தான விரதமாக இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது. அதனால கண்டிப்பா முருகன் நடத்தி வைப்பாருங்க. இப்போ போய் கேட்டு பாருங்க. இந்த ஆண்டு சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள்ளேயே நல்லது நடக்கலாம்ல. அதுக்காகவாவது இந்த விரதத்தை இருக்கணும். கண்டிப்பாங்க. கந்த சஷ்டியில விரதம் இருக்கிறதால என்ன பலன்? நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஸ்பெசிபிக்கா பாக்குறோம் அப்படின்னா, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றதுதான் மூலம். அடிப்படையா சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு 100% முருகப்பெருமானுடைய திருவருளால குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்றது மிக முக்கியமா அந்த விரதத்துல. ஏன்னா இப்ப ஆண் பெண் இருபாலினரும் அந்த விரதம் மேற்கொள்ளும் போது மனமும் உடலும் சரியாயிடுது. அப்போ இந்த விரதம் இருக்கும்போது ரெண்டுமே சரியாகுது. முருகனுடைய அருள் நமக்கு சேரும் போது 100% இந்த மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கு. சின்ன முருகைய